இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் மேல ஒரு கண்ணவையின் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி ஊரை கூட்டி அவமானப்படுத்தணும் பிளான் பண்றீங்களா? என்ன எல்லாம் மறந்து போச்சா? நேத்து வந்தவ நீ வீட்டுக்குள்ள கலகம் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு இந்த வீட்டுல இருக்கிற நடைமுறை தெரியாது. எல்லாம் இவ கொடுக்கிற இடம். உன்னை எதுக்கு அந்த வீட்டில் வச்சிருக்கேன்? உன்னை எவ்வளோ நம்புறேன். எப்பரா இதெல்லாம் உன்னை மீறி நடக்குது? அப்போ நீயும் எனக்கு துரோகம் பண்ற. சத்தியமா இல்லடா. இனி இந்த வீட்டு பொம்பளைங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ தான் பொறுப்பு. பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இங்க நிக்கிறாரே கதிரு, அவர் தான் என் மாப்பிள்ள. அவரு சித்ரா கழுத்துல தாலி கட்டுவார். அதை யாரு தடுத்தாலும் யாராவே இருந்தாலும் சும்மாவே விட மாட்டேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பா யோசிக்கவே கூடாது. மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கல. நான் ஏதாவது கோவத்துல தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, நீங்க எதுவுமே தப்பு பண்ணல. தைரியமா இருங்க. இந்த கல்யாணம் நடக்கும். சரிங்க. நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு வேலைக்காரங்க மாதிரி அந்த வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சோம். ஆனா இப்ப எல்லாமே வீணா போச்சு. ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. அத்த, இன்னும் டைம் இருக்கு. எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணலாம். இனி எங்க எடுக்கிறது? அவனுக்கு தான் உஷாராயிட்டானுங்களே. இனி அந்த வீட்டுக்குள்ள போகவே முடியாது. சரி, ஓகே. அவங்க வீட்ல நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்கல்ல. ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க சுதந்திரமா இருக்கணுமே. இனி அவங்க நிலைமையே எங்க போகுதுன்னு தெரியல. இதுல நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாவண்டா அந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாம் அந்த மூத்த மருமக சூர்ணாவை இந்நேரத்துக்கு என்னெல்லாம் பாடுபடுத்திட்டு இருக்கானுங்களோ தெரியல. அக்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ கொஞ்சம் அவங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடாம இருக்கா. முறைக்காதக்கா. நமக்கு இப்ப அந்த டாக்குமெண்ட் தானே முக்கியம். நீ கொஞ்சம் அவங்க பிரச்சனையில ஒதுங்கி இருந்திருந்தா இப்படியாவது அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்கலாம்ல. ஏய், என்னடி பேசுற? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்க பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இல்லக்கா, நம்ம சீக்கிரட்டா ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க அடிக்க வரும்போது நீ போய் ஹெல்ப் பண்ணி இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குதுன்னு. உன்னை யாராவது கை நீட்டி அடிச்சா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? அது எப்படி மாமா? அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும். நமக்குன்னு ஒரு குணம் இருக்கு. எந்த சிச்சுவேஷன்லயும் அதை நம்ம இழந்துடக்கூடாது பிருந்தா. அது நல்லதும் கிடையாது. சுயநலமா யோசிக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதே நேரத்துல அநியாயத்தை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏண்டி, நம்ம அண்ணா அப்படியாடி நம்மள வளர்த்திருக்கு? அந்த இடத்துல நம்ம அண்ணா இருந்திருந்தாலும் இப்படித்தானடி நடந்திருக்கோம். இதனடி செஞ்சிருக்கோம். இப்ப அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்றது? எல்லாம் மாற போகுது. நம்ம கடை நம்ம கையை விட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. டேய், என்னடா பேசுற நீ? மாற சொன்னது கேட்டல்ல? நாம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் தானே நினைக்கிறோம்.
அந்த நல்ல எண்ணத்துக்கே நமக்கு நல்லதுதான் நடக்கும். இப்ப நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம நினைச்சதை நடத்தி வைப்பாரு. நம்ம கஷ்டப்பட்ட சொத்து நமக்கே கிடைக்கும். பொறுமையா இருங்கடா, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, தப்பா யோசிக்காதீங்க, அவ்வளவுதான். அக்கா, நீ எதுவும் பேசாத. இதுக்கு தானே நீங்க எல்லாம் ஆசைப்பட்டது. நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா என்ன நடக்கும்னு பாத்தியா? விட்டா அந்த மனுஷன் எங்க 2 பேரையும் கொண்டு போட்டிருப்பாரு. அதுதான் உங்களுக்கு வேணுமா? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இவகிட்ட நான் படிச்சு சொன்னேன். நீங்க 2 பேரும் கொடுத்த நம்பிக்கையாலதான் அவ இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட பாத்திருக்கா. ஏதோ அந்த புண்ணியவா கூட நல்லா இருந்ததுனால, 4 பேர் சுத்தி இருந்ததுனால என் குழந்தைய உயிரோட விட்டாரு. இல்லனா அவர் அந்த இடத்துலயே எங்களை கொண்டு போட்டிருப்பாரு. ஏண்டி, இதுக்காக தான் நான் இவளை பெத்து வளர்த்தனா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏமா சாவு சாவுன்னு சாவு பத்தியே பேசுற? வேண்டாமா, நீ என்ன விட்டுரு. நீ என்ன பெத்திருக்கவே கூடாது. நான் உன் வயித்துல பிறந்ததே தப்பா போச்சு. நான் பேசாம செத்த போயிடுறேமா. விட்டுருமா ப்ளீஸ். உங்களை என் கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி பார்த்தேன் இல்ல, அதுக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கு குழி வெட்ட பாக்குறீங்களா? அக்கா, 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 ஐயோ ஐயோ, அக்கா, அக்கா என்னாச்சு? அக்கா, அக்கா, இது போய் தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா ப்ளீஸ்க்கா, இனிமே இந்த மாதிரி தப்பான விஷயத்துல உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கக்கா. நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறேன்க்கா. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா. ஜெயந்தி, எனக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீனா முதல்ல இவன் மனச மாத்து. இவளை இந்த வாழ்க்கையை ஏத்துக்க சொல்லு. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஜெயந்தி, அது உனக்கே நல்லா தெரியும்ல. சரி, நான் சொல்றேன்க்கா. இந்து, இனிமே இத பத்தி நாம பேச வேண்டாம். இந்து, சித்ரா, உனக்கு இதுதான் வாழ்க்கை. இதை ஏத்துட்டு வாழ பாரு. அக்கா, அவ புரிஞ்சுப்பாக்கா. நம்ம போல வாங்கக்கா.